ஹலோ மக்களே, செம்மையான ஒரு அரசாங்க வேலைவாய்ப்போடு தான் உங்களுக்கு சந்திச்சிருக்கேன். அதுவுமே இந்த ஒரு அரசாங்க வேலைவாய்ப்பு மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் இருந்துமே வெளியிட்டிருக்காங்க. இது கம்ப்ளீட்டாக படித்து முடித்து வேலைக்காக காத்திருக்கும் மாணவர்களுக்கு இது செம்மையான ஒரு லைஃப் செட்டில் ஆகிற மாதிரி ஒரு வேலைவாய்ப்புங்களா. சரிங்க. ஸோ இதில் அவங்க டீட்டெயிலாக இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்களேன். ஒவ்வொரு லிங்க் மாதிரியும் அவங்க கொடுத்துருக்காங்க. இது என்னைக்கு பப்ளிஷ் ஆகிருக்கு, இது என்ன அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் யார் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் ஃபார் சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் இன் STQT அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ யார் இதுக்கு அப்ளை பண்ண முடியும், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா MS இன் சயின்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது மாஸ்டர்ஸ் இன் சயின்ஸ் படிச்சிருக்கணும், மாஸ்டர் ஆஃப் சயின்ஸு, மாஸ்டர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், பேச்சுலர் டிகிரி இன் இன்ஜினியரிங், பேச்சுலர் டிகிரி இன் டெக்னாலஜி, ஓகே, BE படிச்சிருந்துருக்கலாம், பிடெக் படிச்சிருக்கலாம், MSc படிச்சிருக்கலாம், MS படிச்சிருந்துருக்கலாம். ஓகேங்களா. நீங்கள் எந்த பிரான்ச்சில் வேணாலும் படிச்சிருந்துருக்கலாம். லைக் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன், கம்ப்யூட்டர் சயின்ஸு, கம்ப்யூட்டர் அண்ட் நெட்வொர்க் செக்யூரிட்டி, சாஃப்ட்வேர் சிஸ்டம், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, எலக்ட்ரிக்கல் அண்ட் இன்ஃபர்மேட்டிக்ஸ். ஓகேங்களா. ஸோ இதில் நீங்கள் என்ன வேணாலும் படிச்சிருந்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்கிறாங்க. அதே மாதிரி இது என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தாச்சு. எவ்வளோ நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா லைக் 113 வேகன்சிங்க. 113 வேகன்சி அவங்க எப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் பார்த்துருவோம். ஸோ இது என்ன ரோலுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா சயின்டிஃபிக் அசிஸ்டண்ட் அப்படின்ற ஒரு ரோலுக்குங்க. ஸ்ப்ளிட் எப்படி இருக்குது அப்படின்னா நீங்கள் ஈஸி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் படிச்சிருந்துருக்கலாம், கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருந்துருக்கலாம், IT படிச்சிருந்துருக்கலாம். சரிங்களா. ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவங்களுக்கு டோட்டலாக 31 வேகன்சி இருக்குங்க. சரிங்களா. அந்த 31 வேகன்சியுமே எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா 13 UR கேட்டகரியில், 2 EWS கேட்டகரியில், 5 SC கேட்டகரியில், ST கேட்டகரியில், 2 OBC கேட்டகரியில், 9 அவங்க ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா. IT அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 26 பேரை வேலைக்கு எடுக்கிறாங்க. சரிங்களா. ஸோ UR கேட்டகரியில் 13, EWS கேட்டகரியில் 1, SC கேட்டகரியில் 4, ST கேட்டகரியில் 1, OBC கேட்டகரியில் 7 அப்படின்ற மாதிரி அவங்க ஸ்ப்ளிட் பண்ணியிருந்திருக்காங்க. அடுத்தது EC கேட்டகரியில் UR 56 பேரை வேலைக்கு எடுக்கிறாங்க. அதாவது எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் படித்தவர்களை 56 பேரை வேலைக்கு எடுத்துகிட்டு இருக்காங்க. சரிங்களா. இந்த 56 பேரை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா UR கேட்டகரியில் 17, EWS கேட்டகரியில் 8, SC கேட்டகரியில் 11, ST கேட்டகரியில் 2, OBC கேட்டகரியில் 18 அப்படின்ற மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா மக்களே. ஸோ டோட்டலாக CS படித்தவங்களுக்கு 31 வேலை இருக்குது, IT படித்தவங்களுக்கு 26 வேகன்சி இருக்குது, EC அதாவது எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் படித்தவங்களுக்கு 56 வேகன்சி இருக்குதுங்க. ஸோ டோட்டலாக 113 வேகன்சி இருக்குது. சரிங்களா. செம்மையான ஒரு வாய்ப்புங்க, நழுவ விடாதீங்க. அடுத்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நோட்டிஃபிகேஷன். இது லாஸ்ட் டேட் ஆஃப் சப்மிஷன் என்னைக்கு வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 17 நம்ம ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதி வரைக்குமே நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா. அடுத்தது வேறு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். அதை போய் பார்த்து அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்ததுன்னா ஓகே, நீங்கள் அதை அப்ளிகேஷனை பிரிண்ட் பண்ணி எடுத்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்தால் மட்டும்தான் நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணிடுச்சு அப்படின்ற மாதிரி அர்த்தம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரிங்களா மக்களே. ஸோ இதுதான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்ட ஒரு வேலைவாய்ப்பு. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வேலைக்காக காத்துட்ருக்கீங்க. இன்ஜினியரிங் CS படித்தவங்களுக்கு ஒர்க் இருக்கா, IT படித்தவங்களுக்கு ஒர்க் இருக்கான்னு கேட்குறீங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கான ஒரு செம்மையான ஒரு வேலை வாய்ப்பு தாங்க இது. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி மக்களே.